வெனஸ்டே மார்னிங் இன்றைக்கி பூரியும் உருளைக்கிழங்கு மசாலா தான் காலைல வந்து செஞ்சுருந்தேன். இந்த பூரிக்கும் சப்பாத்திக்கும் மாவு பிணையும் போது மாவில் தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடணும். அதுக்கப்புறம் வந்துட்டு மாவு வந்து பிணைஞ்சினாக்கா நல்லா டக்குன்னு ஈஸியாக வந்துட்டு பிணைஞ்சிடலாம். நல்லா சாஃப்டாகவும் வந்துட்டு வரும். மாவு பிணைஞ்சி வச்சுட்டு உருளைக்கிழங்கு மசாலா வந்து ரெடி பண்ணிட்டேன். லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து இன்றைக்கி கேரட்டு சாப்பாடும் கோவக்காய் 65 தான் வந்துட்டு செஞ்சுருந்தேன். வீட்டில் வந்து இந்த கோவக்காயும் அவரைக்காயும் மட்டும் தான் வந்துட்டு இருந்துச்சு. அதனால் சரி கோவக்காய் போட்டு 65 செஞ்சிடலாம் சொல்லிட்டு அதான் வந்துட்டு செஞ்சுருந்தேன். ஏன்னா பொரியல் பண்ணாக்க சாப்பிட மாட்டாங்க கோவக்காயில். இப்போ 65னா வந்துட்டு பிள்ளைங்க வந்துட்டு சாப்பிட்டுக்குவாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்துட்டு இருக்கணும். ஏதாவது காயும் வந்துட்டு டெய்லி வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்துட்டு செஞ்சாச்சு. நான் சமைச்சிட்டு இருக்கும் போதே வந்துட்டு பிள்ளைங்க குளித்து ரெடி ஆகிட்டாங்க. பூரி வந்துட்டு சுட்டு கொடுத்துட்டேன். இப்போலாம் பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் வந்துட்டு அவங்களே வந்துட்டு பார்த்துக்கிறாங்க. பாப்பாவுக்கு தலை மட்டும் தான் நான் சீவி விட, மற்ற எல்லா வேலையும் வந்துட்டு அவங்களே வந்துட்டு பார்த்துக்குவாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் வந்துட்டு லஞ்ச் வந்துட்டு பேக் பண்ணி ஸ்கூலுக்கு வந்துட்டு அனுப்பி விட்டாச்சு. இன்றைக்கி உங்கள் வீட்டு குட்டீஸுங்களுக்கு என்ன கொடுத்து விட்டீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.